Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம். கம்ப்ளீட்டா ஒரு புது கிச்சன் செட் பண்றதுக்கு என்னென்னலாம் எசென்ஷியல்ஸ் தேவை அப்படின்றதை A to Z நான் வந்து ஒரு சீரிஸா போடலாம் அப்படினு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். அதோட பார்ட் 1 வீடியோ தான் இது. வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு தேவை பாத்தீங்கன்னா இந்த ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் தான். இந்த ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் நமக்கு நிறைய மெட்டீரியல்ஸ் அவைலபிளா இருக்கு. பிளாஸ்டிக், கிளாஸ் கண்டெய்னர்ஸ், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. பிளாஸ்டிக் பாத்தீங்கன்னா குவாலிட்டி பேஸ் பண்ணி உங்களுக்கு பிரைஸ் வந்து சேஞ்ச் ஆகும். இது பாத்தீங்கன்னா நல்ல ஏர்டைட் கண்டெய்னர், நல்ல குவாலிட்டில உங்களுக்கு கிடைக்குது. இது பாத்தீங்கன்னா ஒரு அளவுக்கு வந்து பிரைஸ் ஹையா தான் இருக்கு. பட் ஒன்ஸ் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து லைஃப் வந்து நல்லா இருக்கும். அடுத்து இந்த கண்டெய்னர்ஸ், இது ஒரு அளவுக்கு குவாலிட்டி வந்து மீடியமா தான் இருக்கும். இது வந்து செட் ஆஃப் 3 பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 150 120 அந்த மாதிரி கிடைக்கும். இது வந்து 1 லிட்டர் கெபாசிட்டி இருக்குது. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு ஏர் டைட்டா இருக்காது. பட் ஸ்டில் உங்க பட்ஜெட் எதுவோ அந்த அளவுக்கு நீங்க வந்து பிளான் பண்ணி வாங்கிக்கலாம். அடுத்து இந்த கிளாஸ் கண்டெய்னர்ஸ். இந்த கிளாஸ் கண்டெய்னர்ஸ் வந்து உங்களுக்கு கிளாஸ் ஹேண்டலிங் ஈஸியா இருந்தா மட்டும் நீங்க வந்து இந்த ஆப்ஷனுக்கு போங்க. இதுலயும் உங்களுக்கு 750 ml, 1000 ml, 1500 அந்த மாதிரி உங்களுக்கு வந்து அதாவது வேற கெபாசிட்டிஸ்ல உங்களுக்கு வந்து கிடைக்குது. டிமார்ட் மாதிரியான இடங்கள்ல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா அதே அளவு நல்ல குவாலிட்டியா உங்களுக்கு வந்து கிளாஸ் கண்டெய்னர்ஸ் கிடைக்குது. கிளாஸ் கண்டெய்னர்ஸ் வந்து உங்களுக்கு மெயின்டெனன்ஸ்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. சீ த்ரூவா இருக்கும். உங்களுக்கு வந்து ஏர் டைட்டா இருக்கும். நீங்க அதுல வைக்கிற பொருள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் வந்து பூச்சி பிடிக்காது. நல்லாவே நீங்க வந்து மெயின்टेन பண்ணலாம். ஈஸியா வந்து உங்களுக்கு வாஷ் பண்றதுக்கு அந்த ஸ்மெல் எல்லாம் அதுல வந்து நிக்காது. நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கண்டெய்னர்ஸ். இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கண்டெய்னர்ஸ் வந்து காஸ்ட் வைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்பேரிட்டிவ்லி ஹையா தான் இருக்கும். பட் ஒன் டைம் இன்வெஸ்ட்மென்ட் மாதிரி. இது வந்து அந்த அளவுக்கு எல்லா கண்டெய்னர்ஸுமே ஏர் டைட்டா வரும்னு சொல்ல முடியாது. சிலது ஏர் டைட்டா இருக்கும், சிலது வந்து ஏர் டைட்டா இருக்காது. சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பட்ஜெட் எப்படியோ அத பேஸ் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். அடுத்ததா நம்ம பார்க்க போற ப்ராடக்ட்னு பாத்தீங்கன்னா இந்த அஞ்சரை பெட்டி தான். கிச்சனுக்கு அப்படினு பாத்தீங்கன்னா இந்த அஞ்சரை பெட்டி ரொம்பவே எசென்ஷியல். சோ நீங்க வந்து பிளாஸ்டிக்ல இன்வெஸ்ட் பண்ணாம இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல வாங்கிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து லைஃப் நல்லா இருக்கும். சமையலுக்கும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சிலர் பாத்தீங்கன்னா இந்த காமனான தாளிப்பு சாமான்கள் வந்து ஒரு அஞ்சரை பெட்டியில வச்சிருப்பாங்க. இந்த பிரியாணிக்கு தாளிக்கிறதுக்கு போடுற ஓல் ஸ்பைசஸ்லாம் ஒரு அஞ்சரை பெட்டியில வச்சிருப்பாங்க. அதே மாதிரி மஞ்சள் தூள், மிளகாய் தூள் இந்த மாதிரி பேசிக்கான மசாலாஸ்லாம் ஒரு அஞ்சரை பெட்டியில வச்சிருப்பாங்க. சோ உங்க கன்வீனியன்ட் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வச்சுக்கலாம். ஆனா ஒரு அஞ்சரை பெட்டி கம்பல்சரி இருக்கணும். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா நம்ம லிஸ்ட்ல இருக்குது இந்த ஸ்பைஸ் பாட்டில்ஸ் தான். அதாவது நான் என்ன மீன் பண்றேன்னா நீங்க இந்த அஞ்சரை பெட்டியில ஃபில் பண்ற அந்த தாளிப்பு சாமான்கள்லாம் வந்து அதுல ஃபில் பண்ணது போக மிச்சத்தை வந்து நீங்க இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ்ல நீங்க வந்து ஸ்டோர் பண்ணிக்கிட்டீங்க அப்படினா உங்களுக்கு வந்து வசதியா இருக்கும். சோ இதுக்கு வந்து நீங்க வந்து உங்களுக்கு எப்படி வசதியோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து வாங்கிக்கலாம். நான் வந்து இது எதுவுமே வந்து பணம் கொடுத்து வாங்கல. இந்த மில்க் ஷேக் நம்ம குடிப்போம் இல்லையா, அதுல கொடுக்குற வந்து பாட்டில்ஸ் தான் இதெல்லாமே. நான் அதெல்லாம் வந்து மறுபடியும் வாஷ் பண்ணிட்டு அதை தான் நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். 2-3 வருஷமாவே நான் அதை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதே மாதிரி கண்டெய்னர்ஸ் உங்களுக்கு வந்து ஆன்லைன்லயும் அவைலபிளா இருக்கு. சோ நீங்க இதை தான் யூஸ் பண்ணணும்ன்றது இல்ல. நீங்க வந்து இந்த நம்ம ஊறுகாக்கு கொடுக்குற அந்த பாட்டில்ஸ், ஜாம் பாட்டில்ஸ், இல்லனா அந்த காஃபி பவுடர் வாங்கும்போது கிடைக்கிற பாட்டில்ஸ் அந்த மாதிரி கூட நீங்க ஸ்டோர் பண்ணிக்கலாம். அடுத்ததா நம்ம பார்க்கிறது இந்த செராமிக் ஜார்ஸ். அஞ்சரை பெட்டி மாதிரியே இந்த செராமிக் ஜார்ஸும் வந்து உங்களுக்கு ரொம்பவே எசென்ஷியலான ஒரு விஷயம். சோ இந்த உப்பு, புளி இதெல்லாம் வந்து நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையும் ஸ்டோர் பண்ண முடியாது, பிளாஸ்டிக்லயும் ஸ்டோர் பண்ண முடியாது. சோ இந்த மாதிரி செராமிக் ஜார்ஸ்லயோ இல்ல நீங்க கிளாஸ் பாட்டில்ஸ்ல மட்டும் தான் நீங்க ஸ்டோர் பண்ண முடியும். அதனால நீங்க வந்து இந்த விஷயத்துல நீங்க ஆப்ஷனே வெச்சுக்காதீங்க. ஒன் கேஜி பிடிக்கிற அளவுக்கு அதாவது 2 கண்டெய்னர்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா தேவை. கல்லுப்புக்கு, தூளுப்புக்கு. சோ அதுல போட்டுட்டு ஒரு குட்டி ஜார்ல உங்களுடைய தேவைக்கு தக்கன நீங்க வந்து ஃபில் பண்ணி அடுப்பு மேடையில நீங்க வந்து ஹேண்டியா வந்து நீங்க வெச்சுக்கலாம். அத வந்து அந்த பாட்டில க்ளீனா மெயின்टेन பண்றதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் ஹைட்டா இருக்கிற மாதிரி ஒரு செராமிக் ஜார் வாங்கிக்கங்க. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிளகா ஸ்டோர் பண்ணி வைக்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏனா மிளகா பாத்தீங்கன்னா 1/4 கிலோ மிளகாவே உங்களுக்கு நிறைய இருக்கும்.
அதை வந்து நீங்கள் சின்ன சைஸ் ஜாரில் வந்து நீங்கள் வந்து போட்டு வைக்கிறது அந்தளவுக்கு வந்து சரியாக இருக்காது. நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய ஜார் வாங்கிக்கிட்டிங்கன்னா ஒரு 1/4 கிலோ மிளகா ஒரே டைமில் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி எடுத்து வைக்க ஈஸியாக இருக்கும். இந்த செராமிக் ஜாரை நீங்கள் இந்த மாதிரி வந்து இன்டோர் பிளான்ட்ஸுக்கான பாட்டாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தயிர் உர போடுறக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மசாலா பாட்டில்ஸ். மசாலா பாட்டில்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏர்டைட்டாக இருக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். இல்லைனா உங்களுக்கு சட்டுன்னு வந்து வாசனை போயிடும், அதே மாதிரி வண்டு வந்துடும் உங்களுக்கு. ஸோ அதனால் ஏர்டைட் பாட்டில்ஸாக பார்த்து வாங்குங்க. சிலர் வந்து இந்த அஞ்சரைப்பெட்டிலே வந்து மசாலா ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. 2 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு வந்து சீக்கிரமாக உங்களுக்கு மசாலாஸ் காலி ஆகாது. நீங்கள் அஞ்சரைப்பெட்டியில் வச்சிங்கன்னா டெய்லி யூசேஜ்க்கு நீங்கள் எடுக்க தண்ணி படும், அதே மாதிரி டக்குன்னு வந்து வண்டு வந்து வேஸ்ட் ஆயிரும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி பாட்டில்ஸ்க்கு போகிறது உங்களுக்கு வந்து ப்ரிஃபரபிள்னு நான் சொல்லுவேன். இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா டிமார்ட்டில் வாங்கினது தான். அதாவது 100 கிராம் வந்து உங்களுக்கு மசாலா வந்து இது பிடிக்கும். ஏர்டைட்டாக இருக்கும். உள்ள லிட்டில் வந்து இந்த மாதிரி ரப்பர் கேஸ்கட் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்து வாங்குங்க. இது பார்த்தீங்கன்னா 500 ml கெப்பாசிட்டி இருக்கிறது. 39 ருபீஸ்னு நான் டிமார்ட்டில் வாங்கினது. இந்த மாதிரி ஊறுகாய் பாட்டில்ஸையும் நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ உங்களுக்கு என்ன வேணுங்கிறத ஃபஸ்ட்டு லிஸ்ட் பண்ணிக்கோங்க. என்னென்ன மசாலாஸ் யூஸ் பண்ணுவீங்க, என்னென்ன அதாவது பருப்புகள் யூஸ் பண்ணுவீங்கிறத லிஸ்ட் பண்ணிவிட்டு என்ன இருக்குது இல்லைன்றதை பார்த்துட்டு நீங்கள் வந்து தேவையானதை நீங்கள் வாங்கிக்கோங்க. டிமார்ட்லேயே இந்த மாதிரி குட்டி குட்டி கிளாஸ் கண்டெய்னர்ஸும் கிடைக்கிது. 4 பீசஸ் செட்டாக கிடைக்கிது. நம்ம வீட்லேயே பார்த்தீங்கன்னா சீரகத்தூள், மிளகுத்தூள், இந்த பெருஞ்சீரகத்தூள்லாம் அரைச்சி வைப்போம். அதுக்கெல்லாம் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இந்த பிரியாணி மசாலாஸ் வாங்குறீங்க இல்லையா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இதுக்கெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்டெய்னர்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் நீங்கள் இதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த கறி மசால், கரம் மசாலாம் 50 கிராம் பேக்கெட் 2 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு வந்து தாராளமாக இருக்கும். நீங்கள் தீர வந்து வேஸ்ட் ஆகாமல் நீங்கள் வந்து இந்த குட்டி கண்டெய்னர்ஸ் யூஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து அழகாக வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிச்சன் சீரீஸில் இது பார்ட் 1 வீடியோ தான். அடுத்தடுத்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை என்கரேஜ் பண்ணுற எல்லாருக்குமே, ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அடுத்தது நம்ம பார்க்குறது இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸஸ் தான். இதில் அதாவது மாத மளிகை வாங்குறவங்க வந்து பார்த்திங்கன்னா பிகினர்ஸ் வந்து இந்த மாதிரி பாக்ஸஸ் நீங்கள் வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து அதாவது சின்னதாக வாங்குறது மசாலா ஐட்டம்ஸ், அதாவது 50 கிராம் பேக்கெட்டில், 100 கிராம் பேக்கெட்டில் நீங்கள் என்னென்ன வாங்குறீங்களோ அதெல்லாம் இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் நீங்கள் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து அடையாளம் படுத்துறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து நீங்கள் இந்த பாக்ஸில் இது தான் இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். நான் வந்து இந்த மீடியம் சைஸ் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இட்லி ரைஸ் போட்டு வச்சுருக்கேன். மாதத்துக்கு ஆற மாதிரி வாங்குகிற இட்லி ரைஸை நான் இதில் போட்டு வச்சுருக்கேன். அடுத்தது இந்த பெரிய பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம 1/2 கிலோ 1 கிலோ அளவுக்கு என்னென்னலாம் வாங்குவோமோ, சர்க்கரை, பருப்பு, உப்பு, இந்த மாதிரி வாங்குறது எல்லாத்தையுமே நான் இதில் வந்து போட்டு வச்சுருவேன். இது எல்லாத்தையும் நீங்கள் ஒரே இடத்துல வச்சிடலாம். கிராசரிஸ் எல்லாம் ஒரே இடத்துல இருக்கும். உங்களுக்கு என்ன இருக்குது இல்லைன்றதை செக் பண்ணி பார்த்து அடுத்தது வாங்க உங்களுக்கு வசதியாக இருக்கும். இது வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஆப்ஷன். இந்த 3 பீஸ் செட்டு நான் 400 ருபீஸ்க்கு இங்கே லோக்கல் ஸ்டோரில் தான் வாங்கினேன். ஆன்லைன்லேயும் உங்களுக்கு இந்த மாதிரி செட் ஆஃப் கண்டெய்னர்ஸ் அவைலபிளாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பிகினஸாக இருந்தீங்கன்னா இந்த மெத்தட் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இடம் இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் இதை ஒன்று மேலே ஒன்று இந்த மாதிரி ஸ்டாக் பண்ணி கூட வச்சுக்கலாம். இதுலேயே பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் இல்லாமல் உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கண்டெய்னர்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஆனால் வந்து காஸ்ட் வைஸ் கம்பேரிட்டிவ்லி இது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். உங்களால் இதில் இன்வெஸ்ட் பண்ண முடிஞ்சுதுன்னா நீங்கள் வாங்கிக்கலாம், இல்லைனா நீங்கள் பிளாஸ்டிக்கே போய்க்கலாம். நான் வந்து இந்த கண்டெய்னர் இட்லி மாவு அரைச்சி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண தான் வாங்கினேன். ஆனால் வந்து எனக்கு அது வந்து அந்தளவுக்கு செட் ஆகலை. அதனால் பார்த்தீங்கன்னா நான் இதில் இந்த பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்கேன். உப்மா அந்த மாதிரிக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் நான் இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த வெசல் ட்ரைனிங் பேஸ்கெட். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட்டுன்னு நான் சொல்லுவேன். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வால் மவுண்ட் ஸ்டாண்டு வாங்க முடிஞ்சதுன்னா நீங்கள் அதை வாங்கிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஒரு பேஸ்கெட் வாங்கிக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து அதுவே வந்து உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். அடுத்தது இந்த பிளேட் ரேக்கு. இது வந்து 200 ருபீஸ்க்கு தான் நான் வாங்கினேன். இன்னும் அதே ப்ரைஸில் தான் உங்களுக்கு கிடைக்கிது.
இது பார்த்தீங்கன்னா நீங்கள் இனிஷியலாக உங்களால் வால் மவுண்ட் ஸ்டாண்ட் வாங்க முடியலன்னா இந்த பேஸ்கெட்டும் இந்த ஸ்டாண்டும் நீங்கள் வாங்கிக்கோங்க. இது வந்து நீங்கள் அதாவது இனிஷியலி நீங்கள் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நீங்கள் இந்த பிளேட் ஆர்கனைசராக யூஸ் பண்ணால் கூட நீங்கள் வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வேஸ்ட் ஆகாது. நீங்கள் ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் வந்து இந்த சப்பாத்தி கட்டை, அதே மாதிரி சாப்பிங் போர்டு, பேனு, தோசை தவா இந்த மாதிரி மல்டிபர்பஸாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெத்தடு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். ஸோ நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.